இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். நல்லவரே உமக்கு சோதரம், வல்லவரே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு சோதரம், பரிசுத்தரே உமக்கு சோதரம், பரிசுத்தமுள்ளவரே உமக்கு சோதரம். நித்திய பிதாவே உமக்கு சோதரம், ஏக சக்கராதிபதியே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே, கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே, இரக்கங்களின் தகப்பன் ஆண்டவரே. நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, அந்த இரண்டாவது ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக, எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுவீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும். நல்லவரப்பா, நீர் வர வேண்டும் எங்கள் மத்தியில், எங்கள் நடுவிலே, எங்கள் சபையில், எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 100 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 100 சங்கீதம் 4 வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் துதியோடும் புகழ்ச்சியோடும் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிவிடுவேன் என்கிறதான பாடலை ஆனந்த பாடல்கள்
எண்ணி வாழ்ந்திடுவேன். இந்த காயமது எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமணி தரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதரின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதரின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாருங்கள் பறக்க செய்து, பாவங்கள் பாருங்கள் பறக்க செய்து, இந்த பாரினில் என்னை வெற்றி சிறக்க செய்து, இந்த பாரினில் என்னை வெற்றி சிறக்க செய்து. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமணி தரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமணி தரை புகழ்ந்திடுவேன். அற்புதமா அவர் நேசமது, எந்த பொற்பரன் சேவை பாக்கியமது. அற்புதமா பற்பல கிருபைகள் பகருகின்றார். பற்பல கிருபைகள் பகருகின்றார். ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமணி தரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்து, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்து, நல்மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்து, நல்மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்து. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமணி தரை ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமணி தரை புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன், உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான் என்கிறதான பாடலை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். இந்த தேவனால்
பிள்ளைகளை அப்படி இருந்து நின்று கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை திரும்ப செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சந்தமும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் இந்த நன்மை தாழ்ந்து தோன்றிடம் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மை தாழ்ந்து தோன்றிடம் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் கை கொள்ளுவேன் அப்பா, நடந்திடுவேன். நீ என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை திரும்பி தரும்படியாய் செழிப்பாங்க செய்திடுவார். இனி என்றும் இயேசுவின் எஸ் க்ளோரி செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்தெந்த இடத்துல உயர்த்த விரும்புகிறாரோ உன்னதங்களிலே உட்கார வைப்பார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனத்தை நான் கைக்கொள்ளுவேன் ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன் ஆண்டவரே. எந்தன் தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழி நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இனி நான் கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவரே கடன்காரன் என்று சொல்லாத அளவுக்கு எங்களை மாற்றுகிற தேவனீர் ஒருவர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டு இயேசுவை நோக்கி சொல்லுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் விசேஷமாய் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டவரே, நீர் நடத்தி வந்த எங்களுடைய பொருளாதாரத்திலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா 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 நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது மாதம் வரையும் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களோட கூட இருந்தாரு.
யாரு இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோட கூட இருந்தாரு. உங்கள் வீட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தாரு. அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஒரு மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், தள்ளாடி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். நீங்கள் மறந்து போயிருக்கலாம். என் கூட யார் இருக்காங்க? நீங்க திகைத்து போன நேரங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னவர் அல்லவா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கிருபை உங்களை காத்து வழி நடத்துகிறது. கிருபையினால் மாத்திரமே, கிருபையினால் மாத்திரமே அந்த பொன்னான இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நம் இயேசுவை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் இயேசு நல்லவர், நல்ல நேசர், நல்ல தகப்பனாய் இருந்து உங்களை நடத்தி வந்தாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்தினாரு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் என் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்தாரு. உங்கள் வாழ்க்கையிலும் படகில் உங்களோட கூட இருந்தாரு. அதை நினைத்தவர்களாக ஆண்டவரை நோக்கி என் கூடவே முடியாது, என் பக்கத்திலே
வியாதிகளை குணமாக்குகிறவர், உங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் கூடவே இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு கூறுகிற தகப்பன் நீர் ஒருவரே அப்பா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. யாவர் மேலும் தாவே ஊற்றுவேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. ஆராதனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. எங்களை பிரித்தெடுத்தவர் அப்பா, எங்களை தெரிந்து கொண்டவர், நீங்கள் அழைத்தவர், நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி, நமக்காக இரத்தம் சிந்த முன்னா
கொடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. உண்மையாக உண்மையாக சொல்லுமா? உங்களை பிரித்தெடுத்த தேவன், உங்களை அழைத்த தேவனை நோக்கி உமக்கென்று நான் வாழ்ந்திட. ஆராதனை சொல்லுமா? ஆராதனை உண்மையா 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 கொடுக்கிற யாவருக்கும் அனுதினமும் உமக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு அனுதினமும் உமக்கு. நன்றி ஆண்டவரே. ஆராதனைக்குரியவர் நீர் அல்லவா? ஒன்றுக்கும் தகுதியில்லாத எங்களை அழைத்தவர், பிரித்தெடுத்தவர் ஆண்டவரே. நாங்கள் நாங்கள் எண்ணி கூட பார்த்திருக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த சபையிலே எங்களை நாட்டினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இங்கு இருந்து நாங்கள் உண்மை ஆராதிப்போமா என்று நாங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் தூரமாயிருந்த எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டீங்க ஆண்டவரே. உங்களை மீட்டெடுத்தவர், உங்களை பிரித்தெடுத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர். இன்னும் உங்களை இயேசு நடத்துவார், இன்னும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய வாசல்களில் துதியோடு பிரவேசித்து நீங்களுடைய நாமத்தை நீங்கள் சோத்தரிக்கிறீர்கள் அல்லவா? அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஏனென்றால் இயேசு நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஏனென்றால் இயேசுவை போல வேறொரு தேவன் இல்லை. அவரை பார்த்து நீ மாத்திரம் போதும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி, இயேசப்பா என் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி, நீர் மாத்திரம் போதும். என் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் சபையிலே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி, வாழ்வெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. யெகோவாசாலமாக இருந்து எங்களை நீ நடத்துகிறவர் அப்பா. இந்த வருடங்கள் ஆரம்பித்தது தெரியல, ஆனால் இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. நாம் முடிவுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம்.
நாம் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தினது அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹௌரி கபலஸ்ய கலதனர பலதனர ரிபலகது நிரிபிஷபலகதனர பலதனர. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு மாத்திரம் போதும், இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழ்ச்சியோடுமை ஆராதிக்கவும், துதியோடுமை ஆராதிக்கவும், சோதரத்தோடுமை ஆராதிக்கவும், இன்னும் உமது ஆண்டையில் கிட்டி சேரவும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கக்கூடிய கிருபைகளையும் கர்த்தர் தந்தைகளை நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you.